மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை. 2015ஆம் ஆண்டு பிரான்சுடன் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ரஃபேல் ஒப்பந்த பேரத்தில் ஈடுபட்டிருந்த காலகட்டத்தில் அனில் அம்பானியின் நிறுவனத்துக்கு பிரான்ஸ் அரசு 1124 கோடி ரூபாய் வரியை தள்ளுபடி செய்துள்ளதாக அந்த நாட்டின் புகழ்பெற்ற ஊடகமான லீ மேண்டே கூறியுள்ளது. தொழிலதிபர் அனில் அம்பானி பிரான்சில் ரிலையன்ஸ் பிளாக் அட்லாண்டிக் பிரான்ஸ் என்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனம் 2007 முதல் 2012 வரையில் செலுத்த வேண்டிய வரியில் வரி ஏய்ப்பு செய்ததை பிரான்ஸ் அதிகாரிகள் 2 முறை கண்டுபிடித்துள்ளனர் என லீ மேண்டே கூறியுள்ளது. குறிப்பாக 2007 முதல் 2010 வரையில் செலுத்த வேண்டிய வரியில் 469 கோடி ரூபாயை செலுத்தாமல் இருந்ததை பிரான்ஸ் வருமான வரித்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த விசாரணைக்கு பிறகு முதல் கட்டமாக 60 கோடி ரூபாயை செலுத்துவதாக அனில் அம்பானியின் நிறுவனம் கூறியுள்ளது. ஆனால் மீண்டும் 2010 முதல் 2012 வரையிலான காலத்திலும் இந்த நிறுவனம் வரி செலுத்தாமல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அப்போது நடத்தப்பட்ட விசாரணையில் அனில் அம்பானியின் நிறுவனம் 712 கோடி ரூபாய் வரி செலுத்தாமல் நிலுவையில் வைத்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 2007 முதல் 2012 வரையிலான காலகட்டத்தில் பிரான்சில் இயங்கும் அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் பிளாக் அட்லாண்டிக் பிரான்ஸ் என்ற நிறுவனம் 1182 கோடி ரூபாய் வரி செலுத்தாமல் இருந்துள்ளது. இந்த நிலையில் 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டிடமிருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்க புதிய ஒப்பந்தத்தில் பிரதமர் மோடி கையெழுத்திட்டார். இதன்படி பிரான்சின் டசால்ட் மற்றும் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனத்தை இணைத்து கூட்டு நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதில் மிக பெரும் ஊழல் நடந்திருப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. இந்த நிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான 6 மாத காலகட்டத்தில் அனில் அம்பானியின் பிரான்ஸ் நிறுவனம் செலுத்தாமல் தாமதித்து வந்த 1182 கோடி ரூபாயில் 1124 கோடி ரூபாயை பிரான்ஸ் அரசு தள்ளுபடி செய்துவிட்டதாக லீ மேண்டே கூறியுள்ளது. பிரான்சில் உள்ள ரிலையன்ஸ் நிறுவனத்தின் வரி பணம் குறித்த தகவல்களை பார்வையிட்ட ஆடிட்டரின் 2015 ஜனவரி மாத அறிக்கையை லீ மேண்டே கைப்பற்றியிருக்கிறது. அதில் அம்பானி நிறுவனத்தின் வரி பணம் பற்றிய பிரச்சனைகளை குறிப்பிட்டிருப்பதாக தெரிவிக்கும் லீ மேண்டே 2015 மார்ச் மாதத்தில் ரிலையன்ஸின் தலைமை செயலகமான ரிலையன்ஸ் குளோபல் காம் லிமிடெடை பெர்முடாவில் அமைத்ததை குறிப்பிட்டிருக்கிறது. டாக்ஸ் ஹெவன் என்று குறிப்பிடப்படும் நாடுகளில் இதுபோன்ற நிறுவனங்களின் தலைமை செயலகத்தை உருவாக்குவது மாடர்ன் உலகில் வரிகளிலிருந்து தப்பிக்கும் வழியாக இருக்கிறது. பணம் புரளும் நிறுவனங்கள் பலவற்றின் தலைமை செயலகங்கள் டாக்ஸ் ஹெவன் என்று குறிப்பிடப்படும் நாடுகளிலேயே இயங்குகின்றன. மக்கள் தொகை குறைவான உள்நாட்டு உற்பத்திக்கு வழி இல்லாத நாடுகளில் வரி விகிதம் குறைவாகவே இருக்கும். இந்தியாவில் 30% இருப்பது போல அல்லாமல் ஒரு இலக்கத்திலேயே வரி விகிதத்தை அமைத்து தரும் அந்நாடுகளுக்கு மில்லியன் பில்லியன்களில் லாபம் பார்க்கும் கம்பெனிகள் புதையல் போன்றவை. அப்படிப்பட்ட நிறுவனங்களின் பணத்தை தங்களது நாட்டில் உள்ள வங்கிகளுக்கு மாற்றுவதன் மூலமாக குறைந்த அளவு என்றாலும் அந்த அரசாங்கத்துக்கு கணிசமான வட்டி கிடைக்கும். ஆனால் அந்த நிறுவனங்களுக்கோ பல 100 கோடிகளில் வரி பணம் மீதமாகும். அப்படித்தான் பிரான்சுக்கு கொடுத்திருக்க வேண்டிய 1000 கோடிக்கும் மேலான பணத்தை பெர்முடாவுக்கு தலைமை செயலகத்தை மாற்றியதன் மூலம் ரிலையன்ஸ் மீதப்படுத்திவிட்டது என்றும் மிக சரியாக பிரதமர் மோடியின் ரஃபேல் பேரத்தின் போதும் அவரது வருகைக்கு பிறகும் ரிலையன்ஸுக்கு வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை மேற்கோள் காட்டியிருக்கிறது லீ மேண்டே. இந்த குற்றச்சாட்டை அனில் அம்பானி மறுத்துள்ளார். இது குறித்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரான்சில் செயல்பட்டு வந்த ரிலையன்ஸ் பிளாக் அட்லாண்டிக் பிரான்ஸ் நிறுவனத்துக்கு 2008 முதல் 2012 வரையில் 20 கோடி ரூபாய் இழப்புதான் ஏற்பட்டது. ஆனால் பிரான்ஸ் வருமான வரித்துறை அதிகாரிகள் எங்களிடம் 1100 கோடி வரை வரி செலுத்த கோரினார்கள். இறுதியாக சுமூக பேச்சுவார்த்தையின்படி 56 கோடி ரூபாய் செலுத்தினோம். லீ மேண்டே வெளியிட்டுள்ள செய்தி முற்றிலும் தவறானது என்று கூறப்பட்டுள்ளது. மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.